நம்ம கடல் எல்லைகளில் ஒரு ரகசிய படை சீக்கிரம் வரப்போகுது. கவனமா கேளுங்க. இந்த செய்தி இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் உங்க எதிர்காலத்தை நேரடியா பாதிக்கும். அடுத்த 60 வினாடியில ரஷ்யா கொடுத்த இந்த 1500 கிலோமீட்டர் ரகசிய பரிசை பத்தி சொல்றேன். இப்போ எல்லாரும் நம்ம உள்நாட்டு தயாரிப்பான DRDO SLCM ஏவுகணைக்காக காத்திருக்கும். அதுவரை இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எதிரிகள் காத்திருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால ரஷ்யா ஒரு பவர்ஃபுல் ஆஃபர் கொடுத்திருக்கு. அதுதான் அவங்க உலக புகழ்பெற்ற கேலிபர் PL கிளப் பெஸ்ட் நிலத்தாக்குதல் ஏவுகணை. இந்த ஏவுகணைக்கு 1500 கிலோமீட்டர் வரை துல்லியமா தாக்குதல் நடத்தும் திறன் இருக்கு. இது எந்த பெரிய மாற்றமும் இல்லாம நம்ம நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவ முடியும்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. அதைவிட ஷாக் என்னன்னா 2030ல ஓய்வு பெற போற நம்மளோட பழைய கிலோ வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு கூட இதை வச்ச ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் திறனை கொடுக்கலாம்னு ரஷ்யா ஒரு ஐடியா கொடுத்திருக்கு. அடடா, இந்த கலிபர் ஏவுகணை நம்ம வடக்கு அரபிக்கடலில் உள்ள ஒரு அமைதியான நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்டால் கூட அது மலாக்கா ஜலசந்தி வரைக்கும், அதாவது 1500 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற எல்லா முக்கிய இலக்குகளையும் குறிவைக்க முடியும். ஐயோ, எதிரிகளுக்கு இது மிகப்பெரிய ஆபத்து. இது நம்ம பாதுகாப்புக்கு ஒரு லோ ரிஸ்க் ஹை இம்பாக்ட் சாய்ஸ்னு கடற்படை வட்டாரங்கள் சொல்றாங்க. ஏன்னா இது கிடைச்சா நம்ம பாதுகாப்பு பலம் இப்போதே அதிரடியா உயரும். இந்த கேலிபர் PL மூலம் இந்தியாவுக்கு உடனடியாக ஒரு மூலோகாப தாக்குதல் திறன் கிடைக்கும். இது நம்ம நாட்டின் தற்காப்புக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் 75 புதிய நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் இந்த ஏவுகணை ஒரு முக்கிய அளவுகோலாக இருக்கலாம்னு சொல்றாங்க. உள்நாட்டு SLCM வர காத்திருக்கணுமா, இல்ல இப்போதே ரஷ்யாவின் கேலிபர் ஏவுகணையை வாங்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.